அனைவருக்கும் வணக்கம். வீழ்த்த முடியாத இளையராஜா. இளையராஜா அவருடைய ஃபீல்டில் அவர் எப்படியாவது வீழ்த்திடணும், அந்த ஃபீல்டில் இருந்து அவரை வெளியில், அவருடைய கலைத்துறையில இருந்து அவரை வெளியேற்றிடணும் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி செஞ்சாங்க. இதுக்கு காரணம் போராமை. அதில் குறிப்பிட்டவர்கள் கே. பாலச்சந்தர், மணிரத்னம் போன்றவர்கள். இவர்களெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா பிராமணர்கள். இவர்களுக்கு ஒரு தமிழ் மகன், அதான் ஆதிக்குடி தமிழ் மகன், இவ்வளவு ஞானத்தோடு இவ்வளவு திறமையோடு இருக்கிறான் அப்படிங்கிறது இவர்களுக்கான காழ்ப்புணர்வு. இவர்களுக்கு போறாம காழ்ப்புணர்வு, இதையும் தாண்டி சில விஷயங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஆனா இவங்கெல்லாம் வளரும்போது பாலச்சந்தருடைய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவருடைய பல படங்கள் வெற்றிக்கு காரணம் இளையராஜாவினுடைய இசை பாடல்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணிரத்னத்தினுடைய எல்லா படங்களுடைய வெற்றிக்கும் கதையே இல்லாமல் ரொம்ப கேவலமான ஒரு ஸ்க்ரீன் பிளேல கூட அந்த படங்களை வெற்றி படங்களாக மாற்றியது இளையராஜன் இசையும் பாடலும் தான். திறமையற்ற பல மனிதர்களை அவர்களை புகழ்பெற வச்சு புகழ் வெளிச்சத்துக்கு புகழின் உச்சிக்கு கொண்டு போக வச்ச மேதை மனிதர் தான் இளையராஜா. அவரை வீழ்த்தணுங்கிறது இவங்களுடைய நோக்கம். அவர் தலைகணமாக இருக்காரு, திமிரா பேசுறாரு, அதல்ல. அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி யோசிப்பார். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை தரணும்னு அவர் நினைப்பார். அப்போ அமைதியாகவும் மௌனமாகவும் பதில் சொல்லாமலும் தான் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் அவர்கள் சார்ந்த துறையில் இருக்கும். நம்மளை நம்பி வர்றாங்க, நம்மளை எதிர்பார்த்து வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை அந்த மாதிரியான ஆட்கள், இளையராஜா போன்ற மேதாவிகள், ஞானிகள் அதை செய்வாங்க. அந்த நேரத்தில் நான் கொடுக்குறேன், உனக்கு சரியாக இருக்குன்னு எடுத்துகிட்டு போ, நான் சொல்கிறேன், நீ அதை செய்ய, உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதனால தான் அவருக்கு ஞானி. அவர் ஞானி, இசை ஞானி. அவர் இவரை வீழ்த்த நினைத்த பலர், வைரமுத்து, பாரதி ராஜா, உடன் இருந்த பாரதி ராஜா, பாலசுப்ரமணியன், எஸ்பி பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட பலர் இளையராஜாவிடம் தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. அவரை யாருனாலும் வீழ்த்த முடியல. ஏன்னா அவர் இறைவனின் வரம். அவர் ஒரு கர்நாடக இசை சார்ந்து போயிருந்தார்னா, அவர் ஒரு மேல்குடி மக்களாக இருந்திருந்தார்னா, அவர் இன்றைக்கு புகழின் உச்சிக்கு, அதாவது மேல்தட்டு மக்களின் கொண்டாட்டத்துக்கு போயிருப்பார். தூக்கி வச்சு ஆஹா ஓஹோன்னு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் சாதாரண ஒரு தமிழனாகவும், அதான் ஆதிக்குடியில் பிறந்தவராக இருந்ததுனால இவர்கள் எவ்வளவு அமைக்க அவர் மட்டம் படுத்த முடியுமோ, எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் தான் யார் என்று தனிச்சு நின்று இன்றளவும் தன்னுடைய சாதனையை நிகழ்த்திக்கிட்டே இருக்கார். அவர் இளையராஜாவை வீழ்த்த யாருனாலையுமே முடியாது.